தொடர்ந்து இணைப்பில் இயக்குனரும் நடிகருமான தம்பி ராமையா நம்மோடு இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். இன்றைக்கு சிறந்த இயக்குனரும் நடிகரும் இந்திய அளவிலேயே மிகச்சிறந்த திரைக்கதை ஆசிரியர்களில் ஒருவருமான பாக்யராஜின் மறைவு தமிழ் திரையுலகத்திற்கு மிகப்பெரிய ஒரு இழப்பை ஏற்படுத்தியிருக்கு. ஒரு இயக்குனரா அவருடைய மிகப்பெரிய பங்களிப்பு எப்படியெல்லாம் இந்த தமிழ் சினிமாவில் இருந்தது? உங்களுடைய நினைவுகள் பற்றி நீங்க எங்களோடு பகிர்ந்துக்கலாம். அவருடைய வாழும் காலகட்டத்திலே அவர் வாயார இந்த ஒட்டுமொத்த திரையுலகமும் புகழ்ந்திருக்கு. அவருடைய இடம் என்பது சாதாரண இடம் கிடையாது. ஒரு கிராமத்திலிருந்து வந்தவர்கள் அங்கே நடந்த சம்பவங்களை தொகுத்து அங்கே சுற்றி இருக்கிறவர்களை மட்டும் சந்தோஷப்படுத்திட்டு தன்னை அறிவாளி, தன்னை ஒரு மற்றவர்களை சந்தோஷப்படுத்தக்கூடிய ஒரு கலைஞன் மாதிரி காமிச்சிருக்கிறவர்களுக்கு சென்னையினுடைய முகவை தேடி இங்கே ஒரு காரணமாக இருந்தவங்க அவர் இவருடைய குருநாதர் ஒரு நாள். இதில் என்ன அப்படின்னா 16 வயதில் தான் பாக்யராஜ் சாருக்கும் முதல் படம், பாரதிராஜா சாருக்கும் முதல் படம். எனது குருநாதருக்கு முதல் படத்திலிருந்து அவரை உயர்த்தி அழகு பார்த்தவர். அதே குருநாதர் பார்த்தீங்கன்னா புதிய வார்ப்புகளில் ஒரு 4வது படத்தில் ஒரு கதாநாயகனாக்குறாரு. இதெல்லாம் இந்த தலைமுறைகள் நேரடியாக இந்த சூழலில் பார்த்து கற்றுக்கொள்ளக்கூடிய ஏகப்பட்ட விஷயங்களை இந்த பூமி கொடுத்துட்டு போயிருக்காங்க. ஒரு தன்னை தாழ்த்தி கொள்வது மூலமாக மக்கள் மன்றத்தில் தன்னை உயர்த்தி கொள்ளலாம் அப்படின்ற அந்த பைபிளில் சொல்லக்கூடிய விஷயம். எவன் ஒருவன் சபையில் தன்னை தாழ்த்தி கொள்கிறான் சபையோரால் உயர்த்தப்படுவான்னு சொல்ற மாதிரி இவன் தன்னை தாழ்த்தி 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 மிகப்பெரிய உயர்ந்த மனிதன் அப்படின்னு காமிச்சவங்க. புரட்சி தலைவர் தன்னை உயர்த்துவது மூலமாக அப்படியே அவரால் கலையுலக வாரிசு என்று அறிவிக்கப்பட்டவங்க. இவர் பார்த்துட்டீங்கன்னா ஏகப்பட்ட நேரடியாக அவருடைய உதவியாளராக வேலை செய்யலாம் கூட. அவரோட வேலை செய்யணும்னு ஆசைப்பட்டு வந்ததில் நானும் ஒருத்தன். ஆனால் வேலை செய்யாமல் போயிருந்துக்கலாம். ஆனால் அவர் பக்கத்தில் உட்காந்து நேரம் பேசக்கூடியது, அவருடைய பட்டிமன்றங்களே நான் ஒரு பகுதியில் நின்று பேசக்கூடிய சூழல், என் மகனுடைய திருமணத்துக்கு அவர் வாழ்த்திட்டு போனது, ஒரு மைனா கும்கி படங்களை எல்லாம் பார்த்துட்டு அளவலாவினது, அதாவது ஒரு 15-20 வருடங்களாகவே அடுத்த கலைஞர்கள் படக்க பிரிவியூ கூப்பிட்டா பார்த்துட்டு அந்த சீனை பற்றி காட்சி சொல்லி, அதாவது அவர் சொல்லுவார் சந்தோஷத்திலே பெரிய சந்தோஷம் பிறரை சந்தோஷப்படுத்தி பார்ப்பதும்பாரு. அதன்படி சொல்லிட்டு மட்டும் செய்யும். நிஜமாவே வாழ்ந்தவர். சினிமா உலகத்தை சேர்ந்தவர்கள் திருமணம் சொன்னா இந்த காலத்துல கருத்து வேறுபாட்டில் முரண் போடுவாங்க அப்படின்றதுக்கெல்லாம் ஒட்டச்சு நொறுக்கி தன் கைவரம் கரம் பிடித்த மனைவியை அன்றில் பறவைகள் போல டி ராஜேந்தர் சாரும் இன்னைக்கு பாக்யராஜ் சார் தான் அதற்கும் உதாரணமாக இருந்தாங்க. ஒரு நல்ல சிஷியனா அதுக்கும் பாக்யராஜ் சார் தான். எஸ், கடைசி வரைக்கும் குருநாதரோட பேர் சொல்ல அவர் பணிஞ்சு எங்க டைரக்டர் இன்னைக்கு இப்ப என்ன விஜயா தொலைக்காட்சி தான் பேசிட்டு இருக்கோம். இன்னைக்கு எந்த அரசியல் இயக்கத்திலையும் சரி, எந்த சினிமாவிலும் சரி, குருநாதராக ஏற்றுக்கொண்டவர்கள் அல்லது தலைவராக ஏற்றுக்கொண்டவர்கள், அவர் மூலமா வலுப்பெற்றவர்கள், பதவி பெற்றவர்கள், சுகம் பெற்றவர்கள், ஒரு சூழ்நிலையில வெளியில போற பொழுது யாரால் வளர்க்கப்பட்டோமோ, யாரால் உருவாக்கப்பட்டோமோ அவர்கள் மீது கல்லையும் சொல்லையும் எறிந்து இம்சப்படுத்திக்கிட்டு இருக்கிற இந்த அவசர பூமியில ஒரு நாள் கூட தன் குருகுலத்தை, தனது குருநாதரை, இன்னும் சொல்ல போனா பாக்யராஜ் சார் பாரதிராஜ் சார் நட்பு மாதிரிதான் கிட்டத்தட்ட முதல் படத்துல இருந்து வந்தவர். 6-7 படங்கள் வெற்றி பெற்ற பிறகு பாக்யராஜ் சார் உதவியாளராக வரவில்லை. முதல் படத்திலேயே பாரதிராஜா சார்ட்ட இருந்தாலும் குருநாதர் மேல ஏற்றி வச்சிருப்பாரு. அப்படி இவர்கிட்ட ஏற்பட்ட அருங்குணங்கள் பிடிச்சவங்க இதெல்லாம் இன்னைக்கு பேனாவை எடுத்து நான் இன்னைக்கு எழுதி ஒரு காட்சிப்படுத்தி அதை சிரிக்க வைக்கிறேன் அப்படின்னா, அப்படியே ரிவர்சல் நீங்க போனீங்கன்னா இவருடைய தாக்கமாக தான் இருக்கும். இவருடைய பாதிப்பு இல்லாமல் பேனா எடுத்து சிரிக்க வைக்க முடியாது. இன்னைக்கு ஒரு காட்சியை பார்த்து சினிமாவில் தன்னை மீறி செய்யறாங்க, சிரிக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு மூலம் அவரை இருந்திருப்பாரு. ஸோ என்னை போன்றவர்களுக்கெல்லாம் என்னடா அது அந்த பிள்ளைய பரபரப்பான வெற்றியை பார்க்காமலே போயிட்டாரே, அவருடைய 73 வயதில் எவ்வளவு கனவுகள் உள்ள ஒளிஞ்சிட்டு இருந்திருக்கும். அவருடைய கனவுகள் எல்லாம் ஒர்க் அவுட் ஆகணுன்றது இறைவனை நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். அவருடைய துணைவியார் பூர்ணிமா அன்னியாருக்கு இறைவன் சர்வ வல்லமையும் கொடுக்கணும். இறைவனை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். அவருடைய ஆத்மா சாந்தி அடையட்டும். சார், நீங்க அவரோட சேர்ந்து பார்த்தோம் அப்படின்னா வாகை சூடவால நடிச்சிருந்தீங்க. ஸோ அவரை சந்தித்த அந்த அனுபவம், அது தொடர்பான விஷயங்களை எங்களோட பகிர்ந்துக்க முடியுமா? ஹலோ, அவர் ஒவ்வொரு சந்திக்கிற பொழுதெல்லாம் இப்ப மகனுடைய திருமணத்துக்கு நானும் அர்ஜுன் சார் பத்திரிக்கை வைக்க போன பொழுது அவரோட அவ்வளவு நேரம் உட்காந்து பேசினாரு. நாங்கள் வருகிறோம்னு தெரிஞ்ச உடனே அதுக்கு ஒருவருக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துட்டாங்கன்னா அதுக்கு மினிமம் ஒரு 30 minutes, எஸ், வந்த உடனே ஃபார்மாலிட்டிஸா போயிட மாட்டாங்கல்ல அப்படின்னு. அவரோட நான் நிறைய 2-3 பட்டிமன்றங்கள் உட்காந்து பேசுகிற பொழுது ரசிப்பார்.
நான் இப்போ கடைசியாக ஒரு பட்டிமன்றத்தில் நான் பேசுகிற பொழுது எனக்கு பாயிண்ட் இல்லை, எனக்கு ஃபேவரான ஏரியாவில் நான் இல்லாமல் எனக்கு எந்த அணியை வெறுக்கிறேனோ அந்த அணியை நான் வந்து நியாயப்படுத்தி பேசுகிற மாதிரி ஆகிப்போச்சு. அப்போ பேசுகிற பொழுது ஆப்போசிட் அணிக்கு உள்ளுக்குள்ளே இருக்கிறது தானே வெளியில் வரும். ஆமாம்ல தம்பி, நீங்கள் அந்த அணிக்கு சப்போர்ட்டாக பேசிட்டுக்கிறீங்க அப்படின்னாரு. அதற்கு பிறகு நான் எல்லாம் சபை கடைஞ்ச உடனே எனது அதிகாரத்தை பயன்படுத்தி அந்த மைக்கெல்லாம் கூப்பிட்டு, இரியாயோ இப்போதான் 4 பாயிண்ட் வந்திருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு பேசி முடிச்சுட்டு ஒரு காரில் போயிட்டு இருக்காரு. வெளியில், சார் நீங்கள் ஆசைப்பட்ட பிரகாரம் 5-6 பாயிண்ட் அடிச்சுட்டு வந்துட்டேன் சார், வித்தபடி ஒரு நாளாச்சு, உங்களோட க்ளோஸ்அப்லாம் தனியாக இன்சர்ட் பண்ணிக்குவாங்க சார், நான் வந்து பேசிட்டு வந்துட்டேன் சார் அப்படின்னு விழுந்து சிரிச்சார். சார் கெட்டிக்காரத்தனம் தான் அப்படின்னாரு. சினிமாவை பற்றி அவர் அளவுக்கு வந்து அக்குவர் அணிவர், அது ஒரு பட்டினத்தார் மாதிரி படிச்சிருப்பாரு, பட்டறிவு இருப்பாரு. என்ன புரட்சி தலைவர் மட்டும் இருந்திருந்தாருன்னா இன்னும் அவரை வேற இடங்களை வச்சு அழகு பார்த்துருப்பாரு. காலம் வந்து புரட்சி தலைவர் கொண்டு போயிடுச்சு. என்ன மாதிரி இப்பவும் சொல்லுவேன், இன்னைக்கு இருக்கக்கூடிய கவர்மெண்ட்டுக்கும் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னன்னா, தமிழ்நாட்டில் ஒரு மேல் சபை அப்படின்னு ஒரு விஷயத்தை கொண்டு வந்து இந்த மாதிரியான ஒரு அற்புதமான ஆற்றல் நிறைந்தவர்களெல்லாம் ஆக்டிவாக இருக்கிற பொழுதே அவர்களெல்லாம் இங்கே உட்கார வச்சு இடம்பெற செய்து அவர்கள் மூலமாக அவர்கள் கற்றதையும் பெற்றதையும் இந்த சமுதாயத்துக்கு அல்லது ஆண்டு கொண்டு இருக்கக்கூடிய அரசாங்கங்களுக்கு நல்ல ஐடியாஸ் கொடுப்பதற்கான ஒரு வாய்ப்பை புரட்சி தலைவர் தான். அது வேறு ஒரு கோணத்தில் அந்த சூழ்நிலையில எம்எல்சி வந்து தூக்குனாங்க. இன்றைய சூழ்நிலைக்கு இந்த மாதிரியான இவர்களையெல்லாம் இழந்துட்டு படும்போதை விட இருக்கிற காலகட்டத்திலே அவர்களுடைய அனுபவத்தை பெறுவதற்கு இன்றைய கவர்மெண்டாவது ஏதாவது செய்தால் நல்லா இருக்குன்றது என்ன மாதிரியான ஆட்களுடைய. சார், இன்றைக்கு பார்த்தோம் அப்படின்னா அவர் நகைச்சுவை மற்றும் குடும்ப கதைகளை இணைத்த அந்த விதம் இன்றைய தலைமுறை இயக்குநர்களுக்கு என்ன ஒரு பாடத்தை அவர் கற்றுக் கொடுத்திருக்கிறாரு? அதான் அவரோட கூடவே இருந்து பயணம் செய்ய அவசியம் இல்லைப்பா. அவருடைய படைப்புகளை பார்த்தாலுமே அவர் ஒவ்வொரு படைப்புகளையும் ஒரு மீனிங் வச்சிருப்பார். இப்போ நம்ம சொன்ன மாதிரி தான் மௌனகீதமங்களில் பார்த்துட்டிங்கன்னா அது ஒரு கான்செப்ட் இருக்கும். அந்த 7 நாட்களில் பார்த்துட்டிங்கன்னா அதில் இப்போ இந்த பம்பாய் இந்த ஒரு படத்தில் முஸ்லீமாக இருக்கக்கூடிய நாசர் ஐயரா மாற்றுவார், ஐயராக இருக்கக்கூடிய கிட்டியை தூக்கி முஸ்லீமா மாற்றுவார். யார்? மணிரத்னம் சார். இதுக்கெல்லாம் முன்னால் பார்த்தீங்கன்னா அந்த 7 நாட்களில் இவர் தமிழர், இவரை மலையாளியாக வச்சுப்பாங்க, அம்பிகா மலையாளி, அம்பிகாவை தமிழராக வச்சுருப்பாங்க. எல்லா பரிசோதனை முயற்சிகளையும் இவர் கையாண்டுருப்பாங்க சார். அது மாதிரி இன்னைக்கு முந்தானி முடிச்சுன்ற ஒரு படமெல்லாம் இன்னைக்கு வரைக்கும் அது மக்களால் அதிக பார்க்கப்பட்ட படங்கள்ல கரகாட்டக்காரனை எப்படி சொல்லிக்கிட்டு இருக்கிறோமோ முந்தானி முடிச்சு. ஆமாம், சுவர் இல்லாத சித்திரங்கள். ஏன்னா வரச்சொல்ல டைட்டில் வச்சிருப்பாங்க, கடவுளை கும்பிடுவாரு ஆனால் டைட்னு வைப்பாரு. சுவர் இல்லாத சுத்திரங்கள், தூரல் நின்று போச்சு, இந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் அப்போ சொல்லிக்கிட்டே இருக்கலாம், பேசிக்கிட்டே இருக்கலாம். அவருடைய பாதிப்பு என்பது மகிழ்ச்சி. நன்றி. இணைப்பில் வந்து அவருடனான உங்களுடைய நினைவுகள் பற்றி எங்களோடு பகிர்ந்தமைக்கு நன்றி திரு தம்பிராமையா.